ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸோட வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ட்ராலரை ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி இன்ட்ராடேல அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின் கான்செப்டோ எதுவும் இருக்காது. முழுக்க இது செல்லர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகுறாங்களோ, செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆகிறாங்க, இந்த மாதிரி இடத்துல பையர்ஸ் எப்படி போய் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணி அதை நம்ம ஒரு வீடியோஸாக கொடுக்குறோம். ஓகேங்களா? இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 25,150 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,050. ஓகேங்களா? அப்போது ஆக்சுவலாக 25,050 இருக்கும்போது 25,000 அப்படின்ற காலும் 25,100 அப்படின்ற புட்டும் இந்த மணி. ஓகேங்களா? ஓகே, இப்போ 2 ப்ரீமியம் இந்த மணி ப்ரீமியத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இதில் என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? எதில் என்ட்ரி, கால் சைடு நம்ம என்ட்ரி வந்திருக்கா, புட் சைடு என்ட்ரி வந்திருக்கான்னு பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டியதான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டோட்டலாக நெகட்டிவ். ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே. ஓகேங்களா? அதாவது டோட்டல் மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கும். மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் புட் ஆப்ஷன் நெகட்டிவாக இருக்கும். மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கும். அதாவது நேர் எதிராக இருக்கும் புட் ஆப்ஷன். மார்க்கெட் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறது தான் கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் அதிகமான சான்ஸு. இருந்தாலும் நம்ம 2 ப்ரீமியத்தை செக் பண்ணிட்டு தான் நம்ம அதை பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக நம்ம 25,000 அப்படின்ற ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனை காட்டுறேன் நான் உங்களுக்கு. மார்க்கெட் மாதிரி இவனும் இருந்தானா அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பாருங்கள், மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்ததோ அதே சினாரியில் தான் கால் ஆப்ஷன் இருந்தது. எஸ்டர்டே லோக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா? ஓகே, அப்போது இவனை நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு நெகட்டிவாக இருக்கிறவனை தான் ப்ரீமியத்தை கரைப்பாங்க, பாசிட்டிவாக இருக்கிறவனை கரைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கிறவன், வீக்காக இருக்கிறவன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் வந்து ப்ரீமியம் கரையாது, வீக்காக இருக்கிறவன் ப்ரீமியம் கரையும். வீக் மீன்ஸ் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறான்னா அவன் வீக்காக இருக்கிறான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது கால் ஆப்ஷன் ரொம்ப வீக்காக இருந்தது. ஓகேங்களா? அவன் பர்ஃபார்மே பண்ணாலும் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இவனை எடுக்கணும் அப்படின்னா இவனோட ஆப்பனண்ட், அதாவது இவனோட ஆப்பனண்ட்டுன்ற புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆகணும். அதாவது அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் இல்லையா, மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குது, வீக்காக இருக்குது, அப்போ புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் வீக்காக ஆனால் தான் நம்ம போய் கால் ஆப்ஷனை கையே வைக்க முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் ஒரு சின்ன பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த டைமில் வந்து புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம், அதாவது வீக் ஆனானா அப்படின்னு கேட்டால் வீக் ஆகலை. ஓகேங்களா? எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இவன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே இருந்தாங்க அந்த டைமில். ஓகேங்களா? அப்போது இவன் வந்து டோட்டலாக இவன் எஸ்டர்டேயை கீழே உடச்சி, இல்லை ஓப்பனை கீழே உடச்சி, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடச்சி வந்தால் தான் இவன் வீக்கு. அட்லீஸ்ட் ஓப்பனை உடச்சி கீழே வந்தால் கூட இவன் வீக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஓப்பனை இவன் உடைக்கலை. ஓகேங்களா? எஸ்டர்டேயும் உடைக்கலை. எஸ்டர்டேயில் தான் வந்து சப்போர்ட் எடுக்கிறான் பாருங்கள் கரெக்டாக.
ஓகேங்களா. அந்த டைமில் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து ஒரு 10 மணி டைமில் வந்து 200ன்ற புட் ஆப்ஷன் இந்த மணியாக இருந்தது. அதனால தான் நம்ம அதை எடுத்தோம். ஓகேங்களா. ஓகே. அப்போது இவன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண வந்து நம்ம எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணி இவன் வீக் ஆகிறானான்னு பார்த்துட்டு எடுக்கணும். ஓகேங்களா. இவன் வீக் ஆகலைன்னா இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். அப்போ இவன் இங்கே சப்போர்ட் இங்கேருந்து இங்கே சப்போர்ட் வர அந்த ஏரியா வரைக்கும் தான் அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் கால் ஆப்ஷனால். ஓகேங்களா. அங்கே போய்ட்டு கண்டிப்பாக திரும்பிடுவான் அவன். ஓகேங்களா. இன்னொன்று ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கும். அப்படியே பர்ஃபார்ம் பண்ணாலும் ஓப்பன் வரைக்கும் தான் போவான், இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான், இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் போவான். அதை தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இவனை நம்ம எடுக்கலாம். ஆனால் அதுக்கு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா 2 பேரில் எவனா ஒருத்தன் சப்போர்ட் ஆகணும், இல்லை ரெசிஸ்டன்ஸை போய் தொடணும். ஓகேங்களா. இதில் ரெசிஸ்டன்ஸில் போய் கால் ஆப்ஷன் தொட்டுதான்னு பார்த்தா தொடவே இல்லை. ஓகேங்களா. ஆனால் புட் ஆப்ஷன் தொட்டுட்டோம். எஸ்டர்டேயை வந்து ஒரு சப்போர்ட்டாக அவன் தொட்டுட்டான் இங்கே. ஓகேங்களா. எஸ்டர்டேக்கு மேலே வந்து கரெக்டாக அவன் சப்போர்ட் எடுத்துட்டான். ஓகேங்களா. அப்போது இவன் வந்து தொட்டதுனால அவன் ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் திரும்பிச்சு. ஓகேங்களா. ஓகே. இதுதான் லாஜிக். ஓகேங்களா. இன்னொன்று நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், நம்மளோட ட்ரெண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவனை தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அவன் டோட்டல் வீக்கு. ஓகேங்களா. அதனால் இவனை தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் எஸ்டர்டே ஒரு லெவலாக எடுத்துக்கிட்டு 145ன்ற இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே 165 போயிடுச்சு. ஒரு 20 பாயிண்ட் போயிட்டான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. நீங்கள் இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த போனஸ் பாயிண்டெல்லாம் பிடிக்க முடியும் நீங்கள். ஓகேங்களா. ஓகே. ஆக்சுவலாக இது இவ்வளோ தூரம் போகுமானலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் முடிஞ்சவொடனே இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடணும். ஒரு ½ அன் ஹவர் மினிமம் வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த போனஸ் பாயிண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே. இப்படி தான் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 25,000 அப்படின்ற கால் ஆப்ஷன் இது தான். இவனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இவன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வீக்கு. இவன் மேக்ஸிமம் பாருங்கள் இங்கே போய் திரும்பலாம். இங்கே ஏன் திரும்பலாம் இவன் அப்படின்னா கரெக்டாக புட் ஆப்ஷன் போய் எஸ்டர்டேயில் சப்போர்ட் ஆனதுனால இவன் இங்கே இதுக்கு மேலே போக முடியாமல் திரும்புகிறான். ஓகேங்களா. சப்போஸ் அவன் எஸ்டர்டேயை உடச்சிருந்தானா இவன் இங்கே வரைக்கும் போயிருப்பான். எஸ்டர்டேயை ஓப்பனை உடச்சி கீழே வந்திருந்தாங்கன்னா புட் ஆப்ஷன் இவன் மேலே போய்ட்டுருப்பான். ஓகேங்களா. அவன் சப்போர்ட் எடுத்ததுனால இவனால் வர முடியல. ஓகே. அதாவது ஸ்ட்ராங்காக இருந்ததுனால. ஓகேங்களா. இவன் வீக்காக இருந்ததுனால இவன் எப்போ வேணால் திரும்புவான். ஒரு வீக்காக இருக்கிற ப்ரீமியம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான்னு எடுக்கக்கூடாது. ஒரு லாஜிக்காக எடுக்கணும். ஓகேங்களா. அதாவது இவனுக்கு ஆப்போனண்ட் வீக்காக இருந்தால் தான் இவன் பர்ஃபார்ம் பண்ணும்போது எடுக்கணும். ஓகேங்களா. இவன் ஆப்போனண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸ்ட்ராங் மீன்ஸ் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டேக்கு மேலே இருக்கான்னா ஸ்ட்ராங்னு அர்த்தம். அப்போ இவன் பர்ஃபார்ம் பண்ணாலே இவன் எந்த டைமில் வேணால் திரும்பிடுவான். ஒன்றையும் ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணுவான். அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இவனை எடுக்கக்கூடாது. அந்த அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கும் போது நம்ம அவனை ஆப்போனண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா. அதாவது அவன் எஸ்டர்டேயில் வந்து சப்போர்ட் எடுப்பான் புட் ஆப்ஷன். அப்போ இவன் ஆக்சுவலாக வந்து இவன் வந்து எந்த அட்வான்ஸ் லெவலில் நின்று போகிறானோ அந்த அட்வான்ஸ் லெவலில் உடச்சிடுவான். ஆக்சுவலாக இது அட்வான்ஸ் லெவலாக கேட்டால் இல்லை. ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஒரு கோடு கிழிச்சிருக்கேன் நான் இது. ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருந்திருக்கலாம். இதுக்கு மேலே அவன் போக முடியாமல் கூட திரும்பியிருக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இன்னொன்று இவன் ஆல்ரெடி வீக், டோட்டல் வீக். ஓகேங்களா. எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே. ஓகேங்களா. டோட்டல் வீக்னால் இவன் ப்ரீமியம் கரைய போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா. அப்போது அவன் வீக் ஆனானா, புட் ஆப்ஷன் வீக் ஆனானா இவன் வந்து கரைய மாட்டான். ஓகேங்களா. அவன் வீக் ஆகாத காரணத்தினால இவனை தான் கரைச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஓகே. இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸி கைஸ். இது ட்ரெண்ட் என்ட்ரி. ஆக்சுவலாக இது ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இதில் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான மார்க்கெட் நெகட்டிவ் கால் ஆப்ஷனும் நெகட்டிவ் சேம் சீனரியோ. ஓகேங்களா. அதனால் நம்ம புட்டு எடுத்தோம். புட்டு வந்து எஸ்டர்டேயில் வந்து சப்போர்ட் எடுத்தோம்னா பக்காவாக என்ட்ரி கிடச்சிச்சு. ஓகேங்களா. இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ரொம்ப சிம்பிள். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா இதில் மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளினும் இருந்தால் இதில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் கைஸ் இதில். ஓகேங்களா. ப்ராக்டிஸ் இல்லாமல் இது பண்ணவே கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அழகாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா இதில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே கைஸ். திருப்பியும் சொல்கிறதுனா இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.